உங்கள் சத்யா மதுரை மேலமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். குஜராத்தில் 1998ஆம் ஆண்டு முதல் பாஜக ஆட்சியில் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக 27 ஆண்டுகள். தற்போது முதல்வர் பூபேந்திர பட்டேல் தலைமையில் ஆட்சி நடக்கிறது. இந்நிலையில் குஜராத் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 16 அமைச்சர்கள் நேற்று கூண்டோடு ராஜினாமா செய்தது குஜராத் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதல்வர் மட்டும் ராஜினாமா செய்யவில்லை. குஜராத்தில் இன்னும் சில மாதங்களில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கவுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் முடிவு 2027 சட்டசபை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதால் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கிலும் அனைத்து ஜாதியினருக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையிலும் அமைச்சர்களை ராஜினாமா செய்ய பாஜக தலைமை உத்தரவிட்டது. அதை ஏற்றுதான் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்தனர். அடுத்த சில மணி நேரங்களில் புதிய அமைச்சர்கள் லிஸ்டை கவர்னர் ஆச்சாரியா தேவ் விரத்தை சந்தித்து முதல்வர் பூபேந்திர பட்டேல் வழங்கினார். இன்று காந்தி நகரில் புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது. மொத்தம் 19 எம்எல்ஏக்கள் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு கவர்னர் ஆச்சாரியா தேவ் விரத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த 6 பேரின் ராஜினாமா மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர்களில் ஒருவர் ஹர்ஷ் சங்கவி. இதுவரை உள்துறை இணை அமைச்சராக இருந்த ஹர்ஷ் சங்கவி இன்று துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சூரத்தில் இருந்து எம்எல்ஏ ஆன அவர்தான் குஜராத்தின் இளம் துணை முதல்வர் ஆவார். குஜராத்தில் வேகமாக வளர்ந்து வரும் இளம் தலைவர் என்பதால் சங்கவிக்கு துணை முதல்வராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. கனுபாய் பட்டேல், ருஷிகேஷ் பட்டேல், குன்வர்ஷி பவாலியா, பிரஃபுல் பன்ஷேரியா, புருஷோத்தமன் சொலங்கி ஆகிய 5 பேரும் மீண்டும் அமைச்சர்கள் ஆகினர். 10 பழைய அமைச்சர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படவில்லை. இன்றைய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக ஒருவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது. அவர் ரிவாபா ஜடேஜா, கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ஆவர். அவருக்கு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ரிபாபா உள்ளிட்ட 19 எம்எல்ஏக்கள் முதல் முறையாக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முதல்வர் பூபேந்திர பட்டேலையும் சேர்த்து குஜராத் அமைச்சரவையின் பலம் 26ஆக உயர்ந்துள்ளது. பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர், மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களை வாழ்த்தினர். புதிய அமைச்சரவையில் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 8 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. படிதார் சமூகத்திற்கு 6 அமைச்சர் பதவிகள் கிடைத்துள்ளது. பட்டியலினத்தை சேர்ந்த 3 பேருக்கும், சத்திரிய சமூகத்தை சேர்ந்த 2 பேருக்கும் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பிராமின், ஜெயின் சமூகத்தை சேர்ந்த தலா ஒருவருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து ஜாதியினரையும் திருப்திப்படுத்த முடியும் என பாஜக தலைமை நம்புகிறது. பாஜக தலைமையின் இந்த முடிவு உள்ளாட்சி தேர்தலில் நல்ல பலனை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.